வடிவேலுவோட தெனாலிராமன் கொண்டாட தயாராக்குங்கள் ரசிகர்களே. 3 வருஷம் சினிமா வர்த்தகத்தோட உச்சத்துல இருந்தோ ஒரு கலைஞனுக்கு இந்த 3 ஆண்டு கட்டாய இடைவெளின்றது எத்தனை பெரிய தண்டனை, அதுவும் செய்யாத தவறுக்காக. இந்த தண்டனை அனுபவிச்சுட்டு முதல் முறையா ஒரு பெரிய படத்துல நாயகனா, அதுவும் ரெட்டை வேஷத்துல நடிக்கிறாரு வடிவேலு. அந்த படம் வரும் 18ஆம் தேதி உலகம் எங்கேயும் தெனாலிராமனா ரசிகர்கள் வயிற்ற பதம் பார்க்க வருகிறது. இந்த படத்தை நியாயமா தமிழ் சினிமாவே கொண்டாடி இருக்கணும். ஆனா மோசமான அரசியல் வியாதியில பீடிச்சிருக்கோ தமிழ் சினிமா கமுக்கமா கள்ள மௌனம் காக்குது. வடிவேலு நடிச்சிருக்கும் படம் ஒரு சரித்திர கதை. நாம் வழி வழியா பேசி கழிச்ச தெனாலிராமனோட கதை இது. இதுல ஒரு மன்னர் பாத்திரமும் இடம்பெறுது, அது கிருஷ்ணதேவராயர். ஆனா அந்த பெயரை வைக்காம மாமன்னன்னு பெயர் சூட்டியிருக்காங்க, தேவையற்ற சர்ச்சைகளை தவிர்க்க. அப்படி இருந்தும் இந்த படத்தை வெளியிடாம தடுக்க வழக்கு போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் செட்டிலான தெலுங்குக்காரங்க சில பேர். கிருஷ்ணதேவராயர் யார், எப்படி இருந்தாரு, அவர் குணம் என்னன்றதுலாம் உண்மையிலேயே யாருக்குமே தெரியாது. கர்ண பரம்பரை கதைகள் மாதிரி தான் அவர் பத்தின கதைகள் எல்லாம். ஆனா அப்படி ஒரு மன்னர் இருந்தார், அவர் பத்தின சரித்திர குறிப்புகள் சில இருக்குது. மன்னருக்கு நகைச்சுவை உணர்வு அதிகம். இவைதான் சரித்திர உண்மைகள். இவற்றை வச்சு எத்தனையோ 100 புத்தகங்கள் புனையப்பட்டிருக்கு, நாடகங்கள், திரைப்படங்கள்னு பல படைப்புகள் வந்திருக்கு. அப்பெல்லாம் வராத எதிர்ப்பு வடிவேலு படத்துக்கு வந்திருக்கிறது தான் அந்த எதிர்ப்போட நோக்கத்தை சந்தேகிக்க வைக்குது. சீமானும் பாரதி ராஜாவும் தனிப்பட்ட முறையில தெரிவிச்ச ஆதரவை அமைப்பு ரீதியா தமிழ் சினிமா காட்ட தவறியது மிகப்பெரிய தவறு. பல பெரிய அவமானங்களுக்கு வித்திட போகும் தவறு. எல்லாவற்றுக்கும் ஆட்சி மேலிடத்தை காட்ட முயல்றது இன்னும் பெரிய தவறு. முதல்வருக்கு வேறு வேலையே இல்லையா? இதே ஆளும் கட்சி சேனல் தான் இன்னைக்கு முழுக்க 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை வடிவேலு விளம்பரத்தை ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. வடிவேலு படத்துக்கான எதிர்ப்போட பின்னணியில இருக்கிறது வேறு ஏதோ விஷயமா தான் இருக்கணும். வடிவேலு அடிக்கடி சொல்றது மாதிரி அவரோட பெயர் ஒவ்வொரு சினிமா ரசிகனோட குடும்ப அட்டையில இடம்பெறவில்லையோ தவிர வீடுகள்ல நிலைச்சிட்டாரு. இன்னைக்கும் தமிழ் சேனல்களை வாழ வைக்கும் காமெடி தந்த கலைஞர்கள்ல முக்கியமானவர். அப்படி ஒரு கலைஞரை அற்ப அரசியல் காரணங்களுக்காக பலி கொடுக்காம காப்பாற்ற வேண்டியது எல்லா தரப்பினரது பொறுப்பு. தெனாலிராமனை இருக்கரம் நீட்டி வரவேற்று கொண்டாடுவோம். ஏப்ரல் 18 தமிழ் சினிமாவோட காமெடி திருவிழாவாகட்டும்.